தற்போது ஒரு அண்மை செய்தி. கொல்கத்தா மருத்துவர் கொலையை கண்டித்து போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 8ஆம் தேதி கொல்கத்தாவில் மருத்துவர் மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மருத்துவர்கள் தொடர் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்துக்கள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனையில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவமானது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடுத்திருந்தது. அன்றைய தினம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு பிறகாக எத்தகைய நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பாக சிபிஐ அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இன்றைய தினம் சிபிஐ உத்தரவு தாக்கல் செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களையும் சில உத்தரவுகளையும் பிறப்பிச்சுட்டு வராங்க. இந்த மருத்துவனுடைய படுகொலை தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியா போராடிட்டு வராங்க மருத்துவர்கள். அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உடனடியாக மருத்துவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு செல்லணும். ஏன்னா கடுமையா ஏழை மக்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படுறாங்க, மருத்துவ சேவைகள் கிடைக்காம பாதிக்கப்படுறாங்க. அதனால உடனடியா செல்லணும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு குழுவானது தேசிய அளவுல அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குழு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 36 மணி நேரம் தொடர்ச்சியா மருத்துவமனையிலேயே இருந்து வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் தற்போது அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த விசாரணையானது தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. இந்த போராட்டத்தின் போது மருத்துவர்கள் தொடர்ச்சியா அந்த போராட்ட காலத்தில் இருப்பதன் காரணமாக அவர்கள் பணிக்கு வந்ததாக எந்த விதமான அட்டரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க உத்தரவு பிறப்பிக்க முடியாது. போராட்டத்தில் இருந்ததன் காரணமாக அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை நிர்வாகங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் நிறுத்துவாங்க. நாங்க அதற்கான உத்தரவுகள் ஏதாவது நாங்க பிறப்பிக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த வழக்குல குறிப்பிட்டிருக்காங்க. வழக்கு விசாரணையானது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. ராம்குமார், கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள உத்தரவுகள் குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவபாரதி.